நாளும் ஒரு அதிகாரம்ங்கிறதுல இணையவழி தொடர். அதன் மூலமாக இன்னைக்கு நான் பார்க்க போற அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல். 112வது அதிகாரமான நலம் புனைந்துரைத்தல். இதுக்கு முற்றோதல் செய்ய வந்திருக்கிற மாணவி கா சிவப்பிரியா என்பவர் கடலூரில் உள்ள கன்சாமி நாயுடு மகளிர் கல்லூரியில் முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அம்மா சிவப்பிரியா, உங்க பெற்றோர் சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம். கணேசன். கணேசன் சார். கணேசன். கணேசன் சரஸ்வதி. கணேசன் சரஸ்வதி என்ற இணையருக்கு மகளாக பிறந்த சிவப்பிரியா என்பவர் இன்னைக்கு நம்மிடையே முற்றோதல் புரிய வந்திருக்கிறார். அடுத்து இந்த அதிகாரத்திற்கு உரைப்பொழிவு நிகழ்த்துவதற்கு முனைவர் புனிதமலர் வந்திருக்கிறார். இவர் சென்னையில் உள்ள குருநானக் கல்லூரி தன்னாட்சி கல்லூரி உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரை பற்றிய குறிப்புகள் எனக்கு ஒன்றும் கிடைக்கல. அவங்க உரைப்பொழிவு நிகழ்த்தும் போது தன்னை பற்றிய குறிப்புகளை சொல்லிக் கொள்ளலாம். முதல்ல இந்த நலம் புனைந்துரைத்தல் என்ற அதிகாரத்தை முற்றோதல் செய்ய சிவப்பிரியா மாணவியை அன்புடன் அழைக்கிறேன். சிவப்பிரியாவே வருக, முற்றோதல் தருக. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சிவப்பிரியா. முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். நான் எனக்கு கொடுத்த தலைப்பு நலம் புனைந்துரைத்தல். நன்னிறை வாழி அனிச்சமே நின்னினும் மென்னிரல் யாம்பிழல் பவல் மலர்காணின் மையாய்த்தி நெஞ்சம் இவள்கள் பலர்காணும் பூவோக்கும் என்று முறிமேனி முத்த முறுவோல் வெறிநாற்றம் வேலுக்கொன் வைத்தற்கு காணினும் குவளை கவிழ்ந்து நிலநோட்கும் மானிழை கண்போம் என்று அனிச்சப்பூ கால்களையான் பெய்தான் நுகர்ப்புக்கு நல்லா பாட வரை மதியும் மடந்தை முகனும் அறியா பதியும் கலங்கிய மீன் அருவாய் நிறிந்த அவிர்மதிற்கு போல மறுவுண்ட மாதர் முகத்து மாதர் முகம் போல் ஒளியிட வளையோல் காதல் வாழி மதி அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் மலரன்ன கண்ணால் முகமெதியாயின் மலர்காணின் தோன்றல் மதி. சார் முடிச்சு. அனைவருக்கும் நன்றி. அருமையான உச்சரிப்புடன் ரொம்ப நல்ல மெய்ப்பாடுடன் சொன்னீங்க. பொருளை உணர்ந்து நல்ல மெய்ப்பாடுடன் சொன்னீங்க. அந்த பாராமல் சொல்லணும்னு ரொம்ப மெனக்கெட்டு இருப்பதற்கு உங்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி பாராட்டி மகிழ்கிறது. நன்றி சார். அடுத்து நன்றிமா, மகிழ்ச்சி. அடுத்து இந்த அதிகாரத்திற்கு உரைப்பொழிவு நிகழ்த்த வருமாறு முனைவர் புனிதமலர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். முனைவர் பெருந்தகையே வருக, உரைப்பொழிவு தருக. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் புனிதமலர். நான் குருநானக் கல்லூரியில 12 ஆண்டுகளாக உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். 10க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை வழங்கி இருக்கிறேன். வீராமா முனிவரை பற்றி, அவருடைய இலக்கணத்தை பற்றி முனைவர் பட்டம் ஆய்வு செய்து பெற்றிருக்கிறேன். நிறைய ஆய்வு சொற்பொழிவுகள் நிகழ்த்தி வருகிறேன். இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேங்க ஐயா. அடுத்தது நலம் புனைந்து உரைத்தல் நம்ம தலைப்புக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு பிபிடி ரெடி பண்ணிருக்கேன் ஐயா. அதை ஷேர்ல போடுறேன். நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சார் நீங்க என்ன பர்மிஷன் கொடுத்தா ஷேர். ராமசுப்ரமணியன் சார், இந்த தமிழ்ங்கிறதுக்கு கோகாஸ்ட் கொடுங்க. இன்னும் வெயிட்டிங்ல தான் இருக்கீங்க.
இப்ப கொடுத்துருவாங்க. சரி. சாத்தூர் ரேவதி, ராமசுப்ரமணியம் 2 பேர் யாராச்சும் இந்த கோகோஸ்ட் விட்டுருங்க தமிழ்ங்கிற பேர்ல அவங்களுக்கு. இல்லன்னா நான் தொடங்கிட்டோங்களா ஐயா ஐயா? ஐயா ராமசுப்ரமணியன் இணைஞ்சிருக்காரு. அவங்க புனித மலர் தொடங்கட்டுமே கேக்குறாங்க, தொடங்கட்டுமான்னு கேக்குறாங்க. அவங்க இப்ப கோகோஸ்ட் கொடுத்தா அவங்க ஸ்டார்ட் பண்ண முடியல. அது நான் பிபிடி சரி போட்டுருவேன். சரிம்மா, நீங்க ஆரம்பிங்க. என்னுடைய பிபிடி வந்துங்க, நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். நலம் புனைந்து உரைத்தல் அப்படிங்கிறது தான் இன்னைக்கோட தலைப்பு. நலம் புனைந்து உரைத்தல் களவியல்ல வந்து கொடுத்துருவாங்க. இப்ப ஏமா இப்ப கொடுத்தாச்சுமா, நீங்க பவர் பாயிண்ட் போடுங்க. கொடுத்தாச்சு இப்போ கொடுத்தாச்சு. ஒரே ஒரு நிமிஷம். ஷேர் ஆயிடுச்சுங்களா ஐயா? கோகோஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஷேர் ஆயிடுச்சுங்களா ஐயா? ஷேர் ஆயிருக்கு. இது நலம் புனைந்து உரைத்தல். நலம் புனைந்து உரைத்தல் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நலம் பாராட்டல் அப்படின்னு இலக்கியங்கள்ல சொல்றோம். வர்ணித்தல், அழகை புகழ்ந்து பாடுதல். இந்த இடத்துல அழகுங்கிறது தன்னுடைய காதலிய, களவியல் அப்படிங்கிறதுனால தன்னுடைய காதலிய எப்படி ஒரு தலைவன் காதலன் வந்து புகழ்ந்து பாடினா, இல்லைன்னா அவனுடைய அழகை வந்து எப்படி வர்ணிச்சான், அந்த பெண்ணுடைய அழகை எப்படி வர்ணித்தார் அப்படிங்கிறதுதான் இந்த அதிகாரத்துல திருவள்ளுவர் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. இதுதான் நலம் புனைந்துரைத்தல் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தமா இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா முதல் குறள். இதுல வரக்கூடிய முதல் குறள், நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் மென்னீரள் யாம் வீழ்பவள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பூ நான் சொல்லியிருக்கேன், காட்டியிருக்க பூ வந்து பாத்தீங்கன்னா அனிச்சம் பூ. இது ரொம்ப மென்மையான ஒரு பூ. எந்த அளவுக்கு அப்படின்னா நுகர்ந்தாலே வந்து வாடி போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மென்மையான பூ. அந்த அனிச்சம் பூவை விட மென்மையானவள் என்னுடைய காதலி அப்படிங்கிறத இந்த குறள்ல திருவள்ளுவர் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் மென்னீரல். மென்னீரல்னா ரொம்பவும் மென்மையானவள். யாம் வீழ்பவள் அப்படின்னா நான் காதல்ல வீழ்ந்தவள் வந்து இவ்வளவு தூரம் ரொம்பவும் மென்மையான, அனிச்சம் பூவை விட மென்மையானவளா இருக்கா அப்படிங்கறது வந்து இந்த பாடல்ல, இந்த குறள்ல வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்த குறள் வந்து, மலர்காணின் மையாத்தி நெஞ்சமே இவள் கண் பலர்காணும் பூவொக்கும் என்று. இதுல வந்து பாத்தீங்கன்னா மலர்காணின் மையாத்தி அப்படிங்கிறாரு. அவளுடைய கண் எப்படிப்பட்டதுன்னா, மலரை கண்டு மயங்குகின்ற நெஞ்சம் இந்த தலைவனோட காதலனுடைய நெஞ்சம். அவளுடைய கண்ணை பாரு, இந்த கண் எப்படி இருக்குன்னா பலரும் கண்டு மயங்குற மாதிரி ஒரு மலர் மாதிரி இருக்கு அவளுடைய கண் அப்படிங்கிறார். மலரை பிடிக்காதவங்க இருக்க வாய்ப்பே இல்லை, பூவை பிடிக்காதவங்க இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த பூ எப்படி இருக்குன்னா அவளுடைய எல்லாரும் கண்டு மயக்கக்கூடிய அந்த பூ மாதிரியான கண்ணை உடையவளா என்னுடைய காதலி இருக்கா. மலர்காணின் மையாத்தி அப்படின்னா மலரை பார்க்கும்போது அது மேல மையல் உண்டாகக்கூடியவங்க அதிகமா இருக்காங்க. மையாத்தி நெஞ்சே இவள் கண், இவளுடைய கண்
பலர் காணும் பூவொக்கும் என்று. பலரும் கண்டு மயங்கக்கூடிய பூ மாதிரி இவளுடைய என்னுடைய காதலியுடைய கண் இருக்கு அப்படின்னு இந்த குறள்ல சொல்றாரு. மூன்றாவது குறள், முறிமேனி முத்தம் முறுவல் வெறிநாற்றம் வேல் உன் கண் வெய்த்தோள் அவட்கு அப்படிங்கிறாங்க. முறிமேனினா இந்த இடத்துல அழகு மேனி, முத்தம் முறுவல் அப்படிங்கிறது முத்து போன்ற முறுவலுக்கு சொந்தக்காரி என்னுடைய காதலி. வெறி நாற்றம்னா அவகிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஒவ்வொருத்தருக்கும் வாசனை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி என்னுடைய காதலியுடைய வாசனை எப்படி இருக்குன்னா என்னை கவர்ந்து இழுக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறார். வேல் உன் கண், வேல் போன்ற அழகிய கண்ணை உடையவள், வேல் போன்ற அந்த அந்த வடிவத்திலான கண்ணை உடையவள் என்னுடைய காதலி அப்படிங்கிறார். இந்த வேலுங்கிறதுக்கு ரெண்டு பொருள் எடுத்துக்கலாம். ஒண்ணு வேல் போன்ற கண், அந்த வடிவத்தை சொல்ற கண் அப்படின்றது சொல்லலாம். இன்னொரு வேல் போன்ற கூரிய கண் அப்படின்ற பொருளையும் எடுத்துக்கலாம். வேல் மாதிரி என் இதயத்தை ஊடுருவக்கூடிய கண்ணை உடையவள் என்னுடைய காதலி அப்படின்னு கூட இங்க சொல்லலாம். இங்க காதலின்னு தான் சொல்லணும், தலைவின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கற்பியல்ல மட்டும்தான் தலைவின்னு சொல்லணும், அப்பதான் அந்த உரிமையானவள் அப்படிங்கிற பொருள்ல வரும். இது கலவியல்ல இருக்கிறனால இங்க நம்ம காதலின்னு தான் பயன்படுத்தணும். வேல் உன் கண் வேய் தோள் அவட்கு அப்படின்னா அவங்களுடைய தோல் எப்படிப்பட்டதா எது மாதிரி இருக்குன்னா, வேய்னா இங்க மூங்கில சொல்றாங்க. மூங்கில் மாதிரியான வழவழப்பான தோல், மூங்கில் ஒரு வழவழப்பு தன்மையோட இருக்கும் இல்லையா, அது மாதிரியான வழவழப்பான தோலை உடையவள் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. முறிமேனி முத்தம் முறுவல் வெறி நாற்றம் வேல் உன் கண் வேய்த்தோள் அவட்கு, என்னுடைய காதலிக்கு இந்த இதெல்லாம் ஒப்பிட்டு சொல்லலாம். முத்தோட அவளுடைய புன்னகையை சொல்லலாம், முத்து போன்ற பற்களை உடையவள் அப்படின்னு அவளுடைய சிரிப்பை நம்ம சொல்லலாம். வெறி நாற்றம், அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய வாசனை எப்படிப்பட்டதுன்னா, இந்த இடத்துல நாற்றம்னு சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் எழுதினப்போ நாற்றம்ங்கிறதுக்கான பொருள் வாசனை தான். இப்பதான் நம்ம நாற்றம்னா துர்நாற்றம் அப்படின்னாதான் பொருள் நம்ம சுவாசிக்க முடியாத வாசனை அப்படிங்கிற பொருள் இருக்கணும். ஆனா இப்ப நாற்றம்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா துர்நாற்றம் அப்படிங்கிற பொருளுக்கு போயிடுறோம். அங்க அவரு சொன்ன நாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாசனையை தான் சொல்றார். தன்னுடைய காதலி கிட்ட இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பர்சனுக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாசனை இருக்கு. அந்த மாதிரி தன்னுடைய காதலி கிட்ட இருந்து வரக்கூடிய வாசனையும் எப்படி இருக்குன்னா ரொம்ப இனிமையான ஒரு வாசனையா எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. வேல் உன் கண், அவளுடைய கண் எப்படி இருக்குன்னா வேல் போன்ற கண்ணா இருக்கு. வேல் உன் கண் அப்படிங்கிறார். வேல் போன்ற கூரிய கண், அது என்ன உண்ணுதுன்னா என்னையே உண்ணுடுது, என்னைய உள்ள இழுத்துக்குது அப்படின்ற மாதிரி சொல்றார். வேய் தோள் அவளுக்கு அப்படின்றதுனா அவளுடைய தோல் எப்படிப்பட்டதுன்னா மூங்கில் மாதிரியான வழவழப்பு தன்மை உள்ள தோளா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த குறள்ல சொல்றார். அடுத்த குறள், காணின் குவளை கவிழ்ந்து நிலம் நோக்கும் மானிழை கண் ஒவ்வேம் என்று. இதுல என்ன சொல்ற வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய காதலியுடைய கண் எப்படி இருக்குன்னா குவளைப்பூ மாதிரி, இந்த படம் போட்டிருக்கேன் நானு, குவளைப்பூ. இந்த குவளைப்பூ மாதிரியான கண்ணை உடையவளா தன்னுடைய காதலி இருக்கா. அவளுக்கு ஒப்பா தன்னை ஒப்பிட்டுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவளை மலர் என்ன பண்ணுதான், தலை கவிழ்த்து கொண்டு இருக்குதான். பூ தலை கவிழ்க்குது அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா வாடி போறது, இல்லைன்னா அதற்கான ஒரு நாள் முடிந்தது. பூவுடைய நாளே பாத்தீங்கன்னா ஒரு நாள் தான், ஒரு நாள் 2 நாள். குறிஞ்சி பூ மட்டும்தான் கொஞ்ச நாட்கள் இருக்கும், மற்ற எல்லா பூவும் பாத்தீங்கன்னா சீக்கிரமே ஒரு நாளுக்குள்ள வாடக்கூடியதா இருக்கும். அப்ப இது தலை கவிழ்ந்தது அப்படின்னு சொல்ல வர்றது இது அதனுடைய நாளை இழந்துருச்சு அப்படின்னு சொல்ல வராங்க. இன்னொரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவளுடைய கண்ணுக்கு ஈடா நாம இல்ல அப்படின்னு சொல்லி அது வெக்கப்பட்டுக்கிட்டு தலை கவிழ்ந்ததா, குவளை மலர் தலை கவிழ்ந்ததா இந்த பாட்டுல சொல்றார், இந்த குறள்ல சொல்றார். காணின் குவளை கவிழ்ந்து நிலம் நோக்கும், அதாவது இவளுடைய கண்ணை பார்த்து இவளுடைய கண்ணுக்கு நான் ஒப்பில்ல அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு குவளை மலர் என்ன பண்ணுதுன்னா நிலத்தை நோக்குது, நிலத்தை பாக்குது, அதாவது தலை கவிழ்ந்துருச்சு. மாநிலை கண் ஒவ்வேம் என்று, இவளுடைய கண்ணுக்கு நான் ஒப்பில்ல அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அது தன்னோட அந்த பூ தலை கவிழ்ந்ததா சொல்றாரு இந்த குறள்ல. அடுத்த குறள், அனிச்சம் பூ கால் களையாள் பெய்தாள் நுசும்பிர் நல்ல படா பறை. இதுல என்ன, இந்த பாடல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இவளுக்கான நல்ல பறை ஒலிக்கவில்லை அப்படின்றாங்க. நல்ல பறை நீங்க சொல்றது வந்து பறை இசைக்கருவிய வந்து நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க, இறப்பு மாதிரியான இதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. இவளுக்கான நல்ல பறை ஒலிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்போ அங்க துக்க பறை ஒலிச்சிருக்கு அப்படிங்கறது பொருள். ஏன் அப்படி வந்து நல்ல பறை இவளுக்கானது ஒலிக்கல அப்படின்னா, இவ வந்து அந்த அனிச்சம் பூவை காதலி வந்து அனிச்சம் பூவை அதனுடைய நெட்டியோட அதோட காம்போட சேர்த்து தன்னுடைய தலையில சூடினதுனால அந்த வெயிட் தாங்க முடியாம, அந்த எடை வந்து தாங்க முடியாம அவளுடைய இடை வந்து ஒடிந்தது அப்படின்றாங்க. இடை ஒடிந்ததுன்னா இந்த இடத்துல அவ வந்து என்ன சொல்றோம், அவளுக்கான செயல்கள் எல்லாம் செய்ய முடியல அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாங்க. அனிச்சம் பூ கால் கலையால் பெய்தாள், அத வந்து பூவோடைய காம்ப ஒடிச்சு அவ தலையில சூடி இருந்தான்னா அவளுடைய இடை வந்து ஒடிய வாய்ப்பு இல்ல. அந்த அனிச்சம்பூவுடைய காம்போட சேர்த்து அவளுடைய தலையில அதை சூடினதுனால அவளுடைய இடை ஒடிந்தது அப்படிங்கிற இங்க சொல்றாங்க. அதனால அவளுக்கு நல்ல பறை வாசிக்கப்படவில்லை அப்படிங்கிறது இந்த இந்த குறள்ல சொல்றாங்க. அடுத்த பாடல், அடுத்த குறள், மதியும் மடந்தை முகமும் அறியா பதியின் கலங்கிய மீன். மதியும் மடந்தை முகமும் அப்படிங்கிறது இங்க எதை சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதிங்கிறது நிலா, நிலாவுடைய இங்க வந்து மதிங்கிறது நிலா, மடந்தை முகம்ங்கிறது தன்னுடைய காதலியுடைய முகம், அரியா பதியின் கலங்கிய மீன். இந்த மீனுங்கிறது இங்க விண்மீனை சொல்றாங்க. விண்மீன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இவளுடைய முகமா இது வந்து நிலவா அப்படின்னு தெரியாம கலங்கி போய் நிக்குது விண்மீன் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. மங்கை முகத்தும் நிலவுக்கும் வேறுபாடு தெரியாமல் விண்மீன்கள் மயங்கி தவிக்கின்றன அப்படின்னு விளக்கம் சொல்றாங்க. அடுத்த குறள், அருவாய் நிறைந்த அவிர் மதிக்கு போல மறுவுண்டோ மாதர் முகத்து. இதுல வந்து நிலவு வந்து நிலவுடைய இயல்பு என்னன்னா, தேய்பிறை வரும், வளர்ப்பிறை வரும், அதுக்கப்புறம் தேய்பிறை அமாவாசையும் பௌர்ணமியும் அதுக்கப்புறம் வரும். இப்போ அந்த தேய்பிறையும் வளர்ப்பிறையும் நிலவுக்கு சொந்தமானது. அதே மாதிரி பௌர்ணமியில பாத்தீங்கன்னா நிலவுல வந்து கலங்கம் இருக்க மாதிரி இருக்கும். அந்த கலங்கம்ன்றது என்னன்னா, அந்த நிலாவுல இருக்கக்கூடிய மேடு பள்ளங்களை தான் இங்க கலங்கங்கள். நமக்கு இங்க இருந்து பார்க்கும்போது அது கலங்கம் இருக்க மாதிரி இருக்கு. நிலாவுக்கு கூட கலங்கம் இருக்கு, என்னுடைய காதலியுடைய முகத்துல எந்த கலங்கமும் இல்ல அப்படின்னு வள்ளுவர் வந்து இங்க சொல்ல முற்படுறார். அந்த காதலன் வந்து தன்னுடைய காதலிய பெருமைப்படுத்தி அவளுடைய முகத்துல எந்த கலங்கமும் இல்ல, ஆனா நிலாவுக்கு கூட வந்து கலங்கம் இருக்கு. நிலவை விட சிறந்தவை என்னுடைய தலைவி, நிலவை விட சிறந்த முகம் என் காதலி, என்னுடைய காதலிக்கு நிலவை விட சிறந்த முகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த குறள், மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழி மதி. இதுல வந்து இந்த நிலவை பார்த்து இந்த காதலன் வந்து சொல்றார் என்ன சொல்றாருன்னா, நீ என்னுடைய காதலி, என் காதலுக்குரியவளாக நீயும் ஆக வேண்டுமெனில் என் காதலின் முகம் போல ஒளி தவிழ நீடு வாழ்வாயாக அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்னுடைய காதலுடைய முகம் மாதிரி நீ இருக்கணும் அப்படின்னா, அவளுடைய முகத்துல எவ்வளவு பிரகாசமா இருக்கோ, ஒளி இருக்கோ, அந்த மாதிரியான ஒளிய நீ வாங்கிக்கோ. அப்ப வந்து நீ என் காதலிக்கு ஈடா வந்து நீ இருப்ப, என் காதலியுடைய முகத்துக்கு ஈடா நீ இருப்ப அப்படின்னு சொல்றாரு. எல்லா இடத்துலயுமே இயற்கையை குறைச்சுதான் சொல்றாரு. விண்மீன் வந்து மதிமயங்கி போகுது அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல வந்து நிலாவை விட வந்து தன்னுடைய காதலியோட முகம்தான் வந்து சிறந்ததுன்னு சொல்றாரு. அந்த அவளுடைய முகத்துக்கு ஈடு இணையா நீ வரணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்னா அவகிட்ட இருக்கிற ஒளிய கடன் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இடத்துல சொல்றாரு. அதுக்கப்புறம் கடைசி பாடல், மலரெண்ண கண்ணால் முகமொத்தி ஆயின் பலர்கான தோன்றல் மதி அப்படிங்கிறாங்க. மலரெண்ண கண்ணால் முகமொத்தி ஆயின் பலர்கான தோன்றல் மதி. மலரெண்ண கண்ணால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவளுடைய கண் எப்படி இருக்குன்னா பூ மாதிரி இருக்கு. முகமொத்தி ஆயின், அவளுடைய முகத்தை நீ ஒத்து வரணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்னா,
உனக்கும் என்னுடைய காதலியுடைய முகத்துக்கும் போட்டி வச்சா, நிலாவே உனக்கும் என்னுடைய காதலியுடைய முகத்துக்கும் போட்டி வச்சா யாரு வின் பண்ணுவா, யாரு ஜெயிப்பா அப்படின்னு பார்த்தா என்னுடைய காதலி தான் ஜெயிப்பா. அதுக்காக நீ என்ன பண்ணு, அந்த போட்டியில கலந்துக்காத, நீ வந்து இந்த இதுலயே வராத, வந்தனா கண்டிப்பா நீ தோத்து போயிருவ, நிலாவே நீ தோத்து போயிருவ. என்னுடைய தலைவி தான், என்னுடைய காதலி தான் என்ன பண்ணுவானா இந்த போட்டியில வெற்றி பெறுவா. அதனால நீ எல்லாரும் பாக்குற மாதிரி பொதுவா வெளிப்படையா வானத்துல வராத, நீ மறைஞ்சுக்கோ. ஏன்னா என் தலைவி உன்னை விட வந்து காதலி உன்னை விட வந்து ரொம்பவே அழகானவ, அவளுடைய முகம் வந்து உன்னை விடவும் பிரகாசமானது, ஒளி வீசக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாங்க. மலரன்ன கண்ணாள் முகமொத்தி யாயின் பலர்கான தோன்றல் மதி, மதியே நீ பலர்கான வராத, தோன்றாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த கடைசி பாடல், அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம். இதுல வந்து அனிச்சம் அப்படிங்கறது நான் ஏற்கனவே அந்த பூவை சொன்னேன், அனிச்சம் பூ. அன்னத்தின் தூவிங்கிறது வந்து அன்னத்தோடைய இறகு. இது ரெண்டுமே ரொம்ப மென்மையானது. அன்னத்தோட இறகும் அனிச்சம் பூவும் ரொம்ப மென்மையானது. அதை விட மென்மையானது ஒண்ணு இருக்கு, எதுனா என்னுடைய காதலியுடைய பாதங்கள் வந்து அதை விட மென்மையானது. ஏன் வந்து காதலியுடைய பாதங்கள் வந்து ரொம்ப மென்மையானதுன்னு சொன்னாங்கன்னா, அவங்க வந்து வெளியிலேயே போனதில்லை, அவங்க வீட்டுக்குள்ளேயே ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்க. அவங்க வந்து கரடு முரடான பாதையில நடந்தது கிடையாது. ரொம்ப வந்து வசதியான குடும்பத்துல பிறந்து வளர்ந்திருக்காங்க அப்படிங்கறத இங்க சொல்லலாம். அவருடைய பாதங்கள் வந்து ரொம்ப மென்மையானதா இருக்கு. எந்த அளவுக்கு மென்மையானதுன்னா, நெருஞ்சி பழத்துல வந்து அதுக்கு மேல வந்து முள்ளு மாதிரி தெரியும், ஆனா அதை தொட்டு பார்த்தோம்னா முள்ளு கிடையாது. அது ஒரு மாதிரி ஸ்பாஞ்சிய மாதிரி அப்படியே அமுங்கும், அந்த பஞ்சு மாதிரி அமுங்கக்கூடிய முள்ளாதான் இருக்கும். அந்த இதுவே வந்து அவங்களுக்கு உறுத்துது அப்படிங்கிறாங்க. அந்த காலை வந்து அந்த மென்மையான பாதத்தை வந்து அது உறுத்தக்கூடியதா இருக்கு அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு மென்மையானவ என்னுடைய தலைவி, அவளுடைய கால் பாதங்கள் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த 10 குறளையும் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, ஒரு காதலன் வந்து தன்னுடைய காதலிய நலம் பாராட்டி சொல்றாருங்க. சொல்லும் பொழுது இயற்கையோட தான் வந்து அதை எல்லாத்தையுமே ஒப்பிட்டு சொல்றாங்க. அவருடைய கண்ணா இருக்கட்டும், அவங்களுடைய பாதமா இருக்கட்டும், அவங்களுடைய முகமா இருக்கட்டும், இதை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பூக்களோட, நிலாவோட, விண்மீனோட இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு. இயற்கைய திருவள்ளுவர் வந்து ரொம்பவே ரசிச்சிருக்காரு, இல்லைன்னா இயற்கையோட இணைந்து இருந்திருக்காரு அப்படிங்கறது வந்து இவருடைய இந்த குறள்கள் வந்து நம்ம நிறைய குறள்கள்ல அதை பாக்குறோம். இந்த நலம் பாராட்டுதல்லையும் அதை பார்க்க முடியுது. அவர் வந்து பூக்களை வந்து தனித்தனியா பிரிச்சு சொல்லியிருக்காரு. திருக்குறள்ல பயன்படுத்தி இருக்க பூக்கள் வந்து 2, அந்த 2மே வந்து இந்த நலம் பாராட்டல்ல வந்திருக்கு. ஒண்ணு அனிச்சம் பூ, இன்னொன்னு வந்து குவளை மலர். குவளை மலரும் சரி, அனிச்சம் பூவும் சரி, இந்த நலம் பாராட்டல் இதுல வந்து 2மே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்க போனா அந்த பெண்களுக்கு அழகுங்கிறதே அந்த கண்ணு, முகம், இததான் நம்ம வந்து இயற்கையோட சேர்த்து வர்ணிப்பாங்க. அப்படி வர்ணிக்கும் போது நிலாவும் சரி, விண்மீன் நிலாவை பார்த்து நிலவா அந்த தன்னுடைய காதலியோட அந்த காதலனுடைய காதலி முகமா அப்படின்னு தெரியாம கலங்கி போய் நிக்கிறதா சொல்றாரு. இப்படி வந்து இயற்கையோட இயைந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நம்ம சங்கம் மருவிய காலத்திலயும் பார்க்க முடியுது, சங்க காலத்திலயும் பார்க்க முடியுது. திருக்குறள் சங்க மருவிய காலத்துல வந்த நூல். இப்ப இதுல இந்த இப்படியான வர்ணனைகளோ இல்ல வந்து இப்படியான நலம் பாராட்டலோ இப்ப இல்ல. இப்ப இருக்கிற நலம் பாராட்டெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றது, அதை பாராட்டத்தக்கதா வந்து இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா குறள்ல இருக்கிற நலம் பாராட்டல வந்து படிக்க நமக்கு இன்னும் இன்பத்தை தரக்கூடியதா இருக்கு. நன்றிங்க ஐயா. இது மிக்க கேள்வி நன்றி ஏதாவது? மிக்க நன்றி முனைவர் பெருந்தகை. அருமையான ஒரு உரைப்பொழிவு. உங்களோட மெனக்கடலை பார்த்து எல்லோருமே வியந்திருப்பாங்க. ரொம்ப அருமையா அந்த குறள்களை எழுதி அதற்கு படங்களை போட்டு மிகவும் சிறப்பாக உரைப்பொழிவு நிகழ்த்தியுள்ளீர்கள். உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்து நன்றி மேம். அடுத்து இந்த அதிகாரத்தை இந்த உரைப்பொழிவுக்கு பின்னூட்டம் வழங்க
வருமாறு மேனாள் பொதுச் செயலாளர் முதல்வர் வருக பின்னூட்டம் வழங்குக. அன்பான தோழமை நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இன்றைக்கு முற்றோதல் செய்த மாணவி சிவப்பிரியா அவர்கள் மிக அழகாக தமிழை அழகாக உச்சரித்து, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ஐயா. கேக்குது, நல்லா கேக்குது. நல்லா ஆ, கேக்குது. மகிழ்ச்சி நல்லா மகிழ்ச்சி கேக்குது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மிக அருமையாக தெளிவாக தமிழை இனிமையாக உச்சரித்து இந்த 10 குறள்களையும் அழகாக முற்றோதல் செய்த சிவப்பிரியா முதுகலை 2ஆம் ஆண்டு மாணவிக்கு என்னுடைய அன்பு மகளுக்கு வாழ்த்துக்கள். அதே நன்றி போல ஐயா. மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதே போல அன்பு சகோதரி புனித மலர். புனிதம்னாவே அது உயர்ந்தது, அது மலர், புனிதமான மலர். இது ஒரு சிக்கலான அதிகாரம். இது ஒரு ஆண் பார்வையிலிருந்து தன்னுடைய காதலையை சொல்லக்கூடிய அதிகாரம். இதை ஒரு பெண்மணி மிக நாசூக்காக, மிக கௌரவமாக, மிக பண்பாக, மிக அழகாக இதை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க கவித்துவம் சார்ந்த அதிகாரம். ஒரு ஆள் தன்னுடைய காதலியை எப்படி எப்படியெல்லாம் பார்க்கிறான் பாருங்க, பைத்தியக்காரன் மாதிரி ஆயிடலாம். அதுவும் சொன்னா இயற்கையோடு இயைந்த அந்த தமிழருடைய வாழ்வில் எல்லாவற்றையும் இயற்கையோடு பொருத்தி பார்க்கிற முறை இருக்கிறதே. திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய கவிஞர், கவித்துவமிக்க கவிஞர். உலகத்து கவிஞர்கள் எல்லாம் நிலவை பாடாத புலவன் உண்டா? மலரை பாடாத கவிஞன் உண்டா? மலரும் நிலவும் கவிஞர்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டவை. அப்படியானால் காதலர்களின் உள்ளத்தை எவ்வளவு கொள்ளை கொண்டோம். நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் மென்னீரை யாம் வீழ்பவள். இவன் விழுந்துட்டான். எதுல விழுந்துட்டான்? காதல்ல விழுந்துட்டான். அப்படி காதல்ல விழுந்துட்டவன் என்ன சொல்றான்? உலகத்திலேயே மென்மையானது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயே அனிச்சப்பூவே, உனக்கு ஒன்று தெரியுமா? உன்னை விட மிகவும் மென்மையானவள் என் காதலி என்பதை புரிந்து கொள் என்று அனிச்சப்பூவை பார்த்து கவித்துவத்தோடு சொல்லுகிறான் முதல் குறளிலே. அப்புறம் பூவை பார்க்கும் போதெல்லாம் இவனுக்கு ரொம்ப நெஞ்சம் கலங்குகிறதாம், மயங்குகிறதாம். ஏன் தெரியுமா? பூவை போன்ற கண்களை உடையவள் என் காதலின்னு சொல்லி புலவர்கள் வர்ணிக்கிறார்கள். எனக்கே உரிமையானவள் என் காதலி. அவளுடைய கண்களை பார்க்கின்ற உரிமை எனக்கு மட்டுமே உண்டு. ஆனால் பூவை எல்லோரும் பார்க்கிறார்களே, எல்லோரும் பார்க்கக்கூடிய பூவுக்கு என் காதலின் கண்ணை உண்மையாக சொல்லலாமா? அதனாலதான் என் நெஞ்சம் கலங்குகிறது. மையாத்தி, ஏ பூவே, உன்னை பார்க்கிற போதெல்லாம் என் நெஞ்சம் கலங்குகிறது. ஏன் தெரியுமா? என் காதலினுடைய கண்களுக்கு உன்னை ஊமையாக சொல்வது பொருத்துமா? ஏனென்றால் எனக்கே உரிமையானவளின் காதலி, அவள் கண்களை பார்க்கிற உரிமை எனக்கு மட்டுமே உண்டு. ஆனால் நீயோ பலரும் உன்னை பார்க்கிறார்களே என்று அவன் சொல்லுகிறான். குறுந்தொகை சங்க இலக்கியத்துல ஒரு காட்சி வரும். ஒரு தோழி சொல்லுவா, இந்த தலைவனுடைய மலை இது, அந்த மலையில் இருந்து அருவி வீழ்கிறது, இந்த அருவியிலே நான் மட்டும்தான் குளிக்க வேண்டும், ஏனென்றால் என் தலைவனுடைய அருவி இது. இத மற்ற பெண்களும் குளிக்கிறார்களே, ஐயோ பரவாயில்லையா, சரியில்லையே என்று புலம்புகிறாள். அதுபோல ஏ பூவே, உன்னை என் காதலியின் கண்களுக்கு ஊமையாக சொன்னால் அவள் எனக்கே உரிமையானவள், நான் மட்டுமே அவள் கண்களை பார்க்க வேண்டும். ஆனா உன்னை பலரும் பார்க்கிறார்களே என்று அவன் நெஞ்சம் கலங்குகிறதாம். தளிர் போன்ற மேனி உடையவள் என் தலைவி, முறிமேனி, தளிர் போன்ற உடல், முத்து போன்ற சிரிப்பு, முத்தம் முறுவல், வெறி நாற்றம், எனக்கு வெறியேற்றக்கூடிய அளவிற்கு நறுமணம். அந்த காலத்துல அருமையா சொன்னாங்க புனித மலர். நாற்றம் என்பது இப்போ வேற ஒரு பொருள்ல, எப்படி காமம் என்பதை வேற ஒரு பொருள்ல சொல்ற மாதிரி நாற்றம் என்பது வேறு ஒரு பொருளில் வருகிறது. ஆனால் அக்காலத்தில் நாற்றம் என்பது நறுமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். எனவே வெறியூட்டக்கூடிய, கிளர்ச்சியூட்டக்கூடிய ஒரு நறுமணம். உன் பாரதி சொல்லுவாரே, மேனி எங்கும் நறுமணம் வீசுகிறது அப்படின்னு பெண்ணை பத்தி சொல்லுவான். அது போல மேனி எங்கும் வீசுகின்ற இந்த நறுமணம்
இவன் உள்ளத்தை கொண்டை கொடுக்கிறது, இவனை பித்து பிடிக்க வைக்கிறது. வேல் உண்கண். உண்கண்ணுன்னா அவங்க என்ன சொன்னாங்க, வேலு உள்ளத்தில் பதியுமாறு இருக்கக்கூடிய கண்கள் சொன்னாங்க. இப்படியும் பொருள் கொள்ளலாம். உண்கண் என்றால் மையுண்ட கண்கள். கண்களுக்கு மைப்பூசி இருக்கிறாரு. மைப்பூசிய கண் எப்படி இருக்குது? வேல் போன்று இருக்கிறது. வேல் போன்ற மைப்பூசிய கண்ணு, வேல் போன்ற கண்ணு ஆச்சுங்களா. வேய் தோல், இளமையான உங்கிலை போன்ற தோள்களை உடையவள். இப்படி இயற்கையே தன்னுடைய காதலியின் உடம்புக்கு பொருத்தமா வர்ணிக்கிறான். இந்த குவளை மலர் பாருங்க, இவ கண்ணை பார்க்கணும். சிலப்பதிகாரத்துல கண்ணகியை பார்த்து கோவலம் வர்ணிப்பான். என்ன வர்ணிப்பான்னா, இவளுடைய சாயலை கண்டு மயில்லாம் காட்டுக்கு ஓடி போச்சான். இவள் மாதிரி சாயல் நமக்கு வராது அப்படின்னு போயிடுச்சான். கிளி மட்டும் போகாம இருக்குதான். ஏன்னா அவளுடைய பேச்சு கேட்டு கேட்டு பயிற்சி எடுத்துக்கணுமா, அதுக்காக அவளை விட்டு போகாம இருக்குதான். அந்த மாதிரி இந்த குவளை இவளுடைய கண்களை, என்னுடைய காதலியின் கண்களை பார்க்கிறது. ஐயோ, புலவர்கள் என்ன சொல்லுவாங்க, குவளை போன்ற கண்கள்னு சொல்லுவாங்க. குவளையை பெண்களுடைய கண்களுக்கு ஊமையாக சொல்லுவது புலவர் வழக்கம். ஆனா அது சொல்லுதான், என்ன சொல்லுதான்னா, இந்த குவளை மலர் உனக்கு ஊமையா இருக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லையே. கேக்குதா நான் பேசுறது? கேக்குதா? கேக்குதியா? கேக்குது, சொல்லுங்க. உனக்கு தகுதி இல்லையே, எனக்கு தகுதி இல்லையே உனக்கு ஊமையாக கொள்வதற்கு என்று வெட்கப்பட்டு, அவ்வளவுக்கு என்னை விட நீ அழகாக இருக்கிறாய் என்று நாணி நிலம் நோக்கி தலை குனிகிறதாம் குவளை மலர். அது ரொம்ப அழகா சொன்னாங்க. அழிச்ச பூ கால்களையால் நுசிப்பிற்கு பெய்தால் நுசிப்பிற்கு நல்ல படாப்பறை. இதுக்கு என்ன பொருள்னா, அவளுடைய காம்பை களையாமல் அனிச்ச பூவை தலையில் சூடி இருப்பதால் பாரம் தாங்காமல் அந்த நுசுப்பு ஒடிய போகிறது. இறப்பதற்கு தான், துக்கத்துக்கு தான் பறை ஒலிக்கும். இந்த பூவே அதற்கு ஒரு பறையாம், நல்ல படாப்பறை. எந்த பூவே? அனிச்ச பூவே அவளுடைய இடுப்பு இடை ஒடிவதற்கான ஒரு அமங்கல பறையாக விளங்குகிறது. கடைசி குரல் தாங்க அருமையா சொல்றாரு. முதல் குரல் எப்பவுமே வள்ளுவர் முதல் குரல்ல அழகா சொல்லிட்டு கடைசி குரல்ல சொல்லுவாரு. நிலவை பார்த்து சொல்றான் பாருங்க காதலன். மாதர் முகம்போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழிமதி. என்னுடைய காதலை போல உன் முகம் இருப்பதனால் உன்னையும் நான் காதலிக்கிறேன்றான். ஏன்னா எப்படியா நீ ஏற்கனவே பெண்ணை உன்னுடைய காதலி வச்சுக்கிற, அதாவது கிண்டலா சொல்றான், வேற ஒண்ணும் இல்லை. மலரென்ன கண்ணால் முகமுத்தி ஆயின் பலர்கான தோன்றல் மதி. மலர் போன்ற என்னுடைய காதலியினுடைய முகத்தை ஒத்திருக்கிறாய் நிலவே. ஆனால் உனக்கு அவளுக்கு ஒரு வேறுபாடு உண்டு. என்ன வேறுபாடு என்றால், அவள் எனக்கு மட்டுமே உரிமையானவள், நான் அவளை மட்டுமே பார்க்க வேண்டும். ஆனால் உன்னை பலரும் பார்க்கிறார்களே, எப்படி உன்னை உண்மையாக சொல்வது? முன்ன குவளைய சொன்ன மாதிரி, முன்ன இதை சொன்ன மாதிரி, எதை அதாவது பூவை சொல்றானே, பூ எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்குது. எனவே என்னுடைய காதலினுடைய கண்களுக்கு நான் பூவை ஊமை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றான், நிலவையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் உன்னை பலரும் பார்க்கிறார்கள், நான் மட்டுமே என் காதலியை பார்க்க வேண்டும். அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம். நம்முடைய புனித மலர் சொன்னாங்க, நெருஞ்சி பழம் ரொம்ப மென்மையானதுன்னு. அல்ல, நெருஞ்சி ரொம்ப கொடுமையானது. நெருஞ்சி முள்ள காலில் பட்டுச்சுன்னா உயிர் போற மாதிரி வலிக்கும். உலகத்திலேயே மிகவும் மென்மையானது அனிச்சமலர். அதுபோன்று அன்னத்தினுடைய இறகும் மென்மையானது. இவைகளே என்னுடைய காதலியின் பாதங்களுக்கு நெருஞ்சியாக குத்துகிறது. அவ்வளவு மென்மையானவளப்பா என்னுடைய காதலியின் பாதங்கள் என்று வர்ணிக்கிறான் இந்த காதலன். ஒரு காதலன், காதல் பித்து பிடித்த இந்த காதலன் தன் தலைவியை, தன்னுடைய காதலியை எப்படியெல்லாம், தலைவி அல்ல காதலி, காதலியை எப்படியெல்லாம் வர்ணிக்கிறான். மிகவும் கவித்துவம் நிறைந்த பாடல்களை உடையது இந்த அதிகாரம். கவிஞர் திருவள்ளுவர் வாழ்க. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களே. அடுத்து நவநீத கிருஷ்ணன் ஐயா, கையை உயர்த்திருக்கீங்க, வாங்க. அனைவருக்கும் வணக்கம். பின்னூட்டம் அளிப்பவர்கள் கையை உயர்த்தினா நல்லது. இன்றைய சொல்லுங்க. அதிகாரம் முற்றோதல் செய்த சிவப்பிரியாவுக்கு
வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். மிக நன்றாக சொன்னாங்க. உண்மையிலேயே மனப்பாடம் இருக்கிறோம். அந்த வலது கையை அந்த அடுத்தடுத்து அந்த மனப்பாடம் பண்ணும்போதே சொன்ன காட்சிகள் வந்து உண்மையிலேயே அதை முற்றுதல் பண்ணவர்களுக்கு தான் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி நல்லா சொன்னாங்க. அடுத்து உரைப்பொழிவு தந்த நன்றி பேராசிரியர் ஐயா. ஆமா வணக்கம் பேராசிரியர் புனித மலர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அதிகாரம் உண்மையிலேயும் ஏற்கனவே நம்ம ஒருங்கிணைப்பாளர் சொன்ன மாதிரி எப்படி இந்த அதிகாரத்தை இந்த காமத்துப்பால் அதிகாரத்தை எப்படி நான் சொல்ல போறேன் எப்படி சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. உண்மையிலேயும் ஒரு மிக சிறப்பாக அதுவும் யாருமே எதிர்பார்க்காதவர்களே மகளிர்கள் வந்து சேர்வது ரொம்ப பெருமைக்குரியதா இருக்கிறது. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக 2 தெளிவு சொன்னாங்க. முதலாவது களவியல் கற்பியல்ங்கிறத வந்து மிக விரிவாக சொன்னாங்க. உண்மை எப்படித்தான் இந்த ஒரு தடவை நான் எழுத்தாளர் தனுஷ்கோடி ராமசாமி ஒரு தினமணி எழுதுற கட்டுரை நான் படிச்சுக்கேன். 1979 இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த களவும் கட்டுமரங்கிற ஒரு 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 இந்த பழமொழியோ செலவழிக்க ஒரு பொருளை எழுதும்போது இதுதான் சொன்னார். இதுல களவுங்கிறது திருமணத்துக்கு முன்னானது, கற்புங்கிறது திருமணத்துக்கு பின்னானது. எல்லா களவும் கற்பாக மாற வாய்ப்பில்லாவிட்டாலும் அந்த 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 களவு கற்றவர்கள் அதை மறந்துடுங்கிற அர்த்தத்துக்காக அந்த இதை சொல்லியிருக்காங்க. களவும் தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொருங்கிறதுக்காக அந்த மாதிரி பதிவை நான் படித்த ஞாபகம் இருக்கிறது. அந்த வகையில இன்றைய அதாவது காதலி தலைவி களவியல் கற்பியல் அப்படிங்கிறதுக்கு மிக விளக்கம் சொன்ன பேராசிரியருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த இன்னொரு செய்தி சொல்லணும். திருவள்ளுவருக்கு இப்ப கொஞ்ச நாளா காவி அடிச்சு பாக்குறவங்களுக்கு இந்த குறள் பூரா படிச்சு நம்ம வழக்கம் சொல்லணும். உண்மையிலே அடிச்சு இந்த குறள் பூரா படிச்சு முடிச்சுட்டு அவங்க வந்து அந்த காவி சாவியத்தை எப்படி போடுவாங்கன்ட்டு பழைய எப்படி பார்த்தா அதே மாதிரி என்னை கேட்டா கூட இப்ப திருவள்ளுவர் வளர்த்த தாடியை வந்து இப்ப கொஞ்சம் ட்ரிம் பண்ணி இப்ப இந்த காலத்து இளைஞர் மாதிரி பண்ணா கூட ஒரு போஸ்டர் போட்டு ஒரு டிஷர்ட் போட்டு இந்த குறள் பதிச்சா நல்லா இருக்குன்னு ஒரு ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு ஓடுது. அந்த மாதிரி சொல்றது உண்மையிலே அது மாதிரி ஒரு ரெண்டு நாற்றம் வெறி ரெண்டுமே வந்து நம்ம கொடுஞ்சொல்லா தெரியும். 2 வெறி நாற்றம் சேரும்போது பாத்தீங்கன்னா அம்மா சொன்ன பிரகாரம் அந்த நாற்றம் போட 2 நாளைக்கு முன்னால நம்ம ஐயா நாரும்பூநாதன் வந்து இறந்து போயிட்டார். நம்ம தாமியாசாவோட முன்னணி தலைவர் அவருடைய பேரு தான் நாரும்பூநாதன்கிற அருமையான பேரு. அந்த நாற்றம்ங்கிறது வந்து என்ன கருது அது மாதிரி அந்த நாற்றமே வெறியா இருந்தானே எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அப்ப அதாவது ஒரு சொல்லை சிறப்பிக்க கூடுதலாக சிறப்பிக்க எவ்வளவெல்லாம் சொற்கள் இருக்காங்கன்னு போட்டு அது மாதிரி ஒரு காம்பு வந்து சேர்ந்தா கூட என்னால தாங்க முடியாத இடம் இருக்குன்னு ஒரு திருவள்ளுடைய அதீத ஒரு கற்பனை வந்து அதாவது உண்மையிலேயே கலவையில் இந்த மாதிரி சில உரைகள் உண்டு. அந்த மாதிரி சொல்லி இந்த மிகச் சிறப்பாக உழைக்கிறதுக்காக விளப்பிய பேராசிரியர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. மிக்க நன்றி ஐயா. திருவள்ளுவர் உருவத்தை மாற்றணும், உடையை மாற்றணும்னு நீங்க ஒரு புதிய கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். இளைஞர் பட்டாளம் அதெல்லாம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி காமத்துப்பாலை படிச்சுட்டாங்கன்னா இளைஞர் பட்டாளம் அந்த மாதிரி செஞ்சிருவாங்க. நீங்க நினைக்கிறத அவங்க செஞ்சிருவாங்கன்னு தோணுது. மிக்க நன்றி. அடுத்து சாத்தூர் கணேசன் ஐயா கையை வைத்திருக்கீங்க, வாங்க. ஐயா வாழ்க வளமுடன். கேக்குதுங்களாங்க? கேக்குதுயா. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றுதல் செய்த மாணவி அருமை மகள் சிவபிரியா மிகவும் அருமையாக சொன்னார்கள். அந்த முற்றுதலில் அந்த ஒவ்வொரு வார்த்தையுமே அழகாக பிரித்து இந்த 10 குறளையுமே சிறப்பாக சொன்னார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதேபோல் இந்த அதிகாரத்தை நலம் புணர்ந்துரைத்தல் வந்து புனித மலர் அவர்களுக்கே உரிய பாணியில் அவர்கள் பேரிலே மலர் என்று இருக்கின்றது. இன்றைய அதிகாரத்துல வள்ளுவர் ஒரு 2 அவருடைய காதலியினுடைய தன்மையை வந்து விளக்கி சொல்ற மாதிரி இருந்தது. 2 மலரை சொன்னாங்க. அதே மாதிரி பழம் என்று பார்க்கும்போது நெருஞ்சி பழத்தை வந்து குறிப்பா சொல்லியிருக்காங்க. ஆமா, நெருஞ்சி பழத்தை பொறுத்த மட்டில் நாம் அனைவரும் பார்த்திருக்கிறோமா என்று கூட கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கின்றது. அது எப்படி இருக்குன்னு கூட தெரியவில்லை. ஆனால் அந்த பழத்தை வந்து ஒப்பீடு செய்து திருவள்ளுவர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு. இந்த 10 குறளையுமே பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் வந்து சொல்றது ஒரு பக்கம் இருந்தா கூட யாரோ ஒருவன் வந்து இப்ப திருவள்ளுவர்கிட்டனே வச்சுக்கிடுவோம், திருவள்ளுவர் என்ன உன் காதலி வந்து அப்படிப்பட்ட பேரழகியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் விதமாக ஒன்னொன்றையும் வந்து
அந்த இயற்கையோடு இயந்த தன்மையோடு சொல்லியிருக்கிறது வந்து மிகவும் சிறப்பான ஒன்றாக அமைகின்றது. இதுல பாத்தீங்கன்னா, முறிமேனி முத்தம் முறுவல் வெறிநாற்றம் வேலுண்கண் வேய்த்தோ அளவற்கு அப்படின்னு முறிமேனி. அதாவது முறி அப்படிங்கிறது முறிக்கிறது. அதாவது எதை முறிக்க முடியும்? முறிக்க முடியும்னா தளிராக சின்ன செடியாக இருக்கும்போது மட்டும்தான் வந்து அத முறி அத ஒடிக்க முடியும். அதேபோல அந்த தளிர்மேனி என்று சொல்வதற்காக அந்த முறிமேனின்னு ஒரு அருமையான ஒரு வார்த்தையை குடுத்து அந்த இத சொல்லியிருக்காங்க. முத்தம் முறுவல் வெறிநாற்றம். அந்த வெறிநாற்றம் வந்து இப்ப நாற்றம்ங்கிறது நம்ம மனம்னு வந்து இயற்கையான மனத்தை சொல்வதாக இருந்தது. ஆனா அந்த அதுக்கு அடுத்ததுல வேலுன் கண் வந்து வேலை போன்ற கண்ணுடையன்னு சொல்லலாம். இல்ல அந்த கண்ணே வந்து அவ்வளவு கூர்மையாக இருந்து ரொம்பவும் ஒளி வீசக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல "வேய்த்தோள் அவள்க்கு" அப்படின்னு சொல்றாரு. அந்த "வேய்த்தோள் அவள்க்குன்னு" சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இதுதான் கொஞ்சம் புலப்படாம இருக்கு. இந்த மத்ததெல்லாம் வந்து மென்மையா இருக்கு. மென்மையான மேனின்னு சொல்லிட்டாரு, முத்தம் மென்மையா இருக்கு, நாற்றமா மனாசு நல்லா இருக்கு. அந்த மூங்கில பொறுத்தமட்டில் அவர் வந்து ரொம்ப திடமாக இருக்கிறது என்று சொல்கிறாரா? இல்ல வளையும் தன்மையில் இருக்கக்கூடியது என்று சொல்கிறாரா? அப்ப இந்த இவள் மென்மையானவள் என்று சொல்லும்போது, அந்த மூங்கிலை பொறுத்தமட்டில் ரொம்ப கடினமாக, அ ரொம்ப சிறப்பாக, திடமானதாக இருக்கிறது. அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஆனா இதை எந்த அர்த்தத்தில் வந்து அந்த "வெய்த்தோள் அவளுக்கு" அப்படின்னு சொல்றாருன்னு கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்குது. அதேபோல் அ கோலை மலர் வந்து தன்னைத்தானே வந்து இருந்தா கூட கோலை மலர் அவ்வளவு அழகான பூ தான். அதை பார்க்கும்போது இவளுடைய கண்ணுக்கு நம்ம இணையாக இல்லையே அப்படின்னு சொல்லி அதையே நாணி கவிழ்ந்தது என்று குறிப்பிடுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, "அனிச்சப்பூ கால் களையால் பெய்தால் நுகப்பிற்கு நல்ல பறை படாபறை" அப்படின்னு சொல்றாரு. அவள் அ அந்த அனிச்சப்பூ வந்து அந்த காம்ப கூட பிக்காமல் அணிந்து கொண்ட காரணத்தினால், நொந்து அவளுடைய அந்த கணம் தாங்காமல் அவளுடைய இடை வருந்துகிறது என்று எழுதுகிறார். அப்படி வருந்தும்போது அவளுடைய இடைக்கு பறைகள் நல்லனவாய் ஒலியா? அதுதான் என்னன்னு தெரியல. அந்த பறைக்கும், இடைக்கும் என்ன வருது? அது ஏன் அப்படி சொல்றாரு? அதனால் நொந்து வருந்தி இவள் இடிப்பிற்கு நல்ல மங்கள ஒலி இனி ஒலிக்காது அப்படின்னு சொல்லி ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த ஒலிக்கும் தன்மை உள்ளதுக்கு அவ இடை வந்து நொந்து போறதுக்கும், பறை ஒலிய கொண்டு அப்ப இடைய அப்ப ஆடக்கூடிய தன்மைக்கு பறை ஒலிய இசைக்க வேண்டுமா? இல்ல அவள் ஒடிந்து அவளுடைய இடை ஒடிந்ததுனால சத்தம் கேட்டு அதுக்கு வந்து ஒலிக்க முடியாம போயிருச்சா? அப்படின்னு சொல்லி, இது வந்து ஒரு சம்பந்தப்படுத்தி நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அது எப்படி வருதுன்னு கொஞ்சம் புரிய முடியல. ஆ மதியும் மடந்தை முகனும் அறியா பதியின் கலைஞன். இது வந்து ஒரு அருமையான ஒரு உவமையாக காணுகிறது பாருங்க. அதாவது விண்மீன்கள் திங்களையும் இவளுடைய முகத்தையும் கண்டு இதுல வந்து எது திங்கள், எது வந்து இந்த முகம், நம்ம எங்க தான் நம்ம இருக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னாடி திண்டாடி, அங்கிட்டு இங்கிட்டும் அலைமோதி கலங்கி நிக்கிறதுன்னு சொல்றது வந்து ரொம்ப அருமையான ஒரு உவமையாக தெரிகின்றது. அதேபோல் "அருவாய் நிறைந்த அவிமதிற்கு போல மருவுண்டோ மாதர் முகத்து". இந்த அருவாய் அப்படிங்கிறது வந்து எத குறிக்குது அப்படின்னா, அருவாய் மலர்ந்ததுன்னா, இல்ல அதிசயமாக ஒரு அழகாக வந்து அதாவது பௌர்ணமி வரும்போது ஒளிர் விட்டு வரக்கூடிய தன்மையில் இருக்கு. அதே மாரி அவிர்மதிங்கிறது வந்து அமாவாசை வர்றது அத சொல்றாங்கன்னு தான் நினைக்கின்றேன். அந்த 2 வார்த்தைகளுமே கொஞ்சம் புரியாத இருந்தா கூட அந்த அமாவாசையும், பௌர்ணமியும் மாறி மாறி வரும்போது அந்த நிலவில் வந்து இருக்கக்கூடிய அந்த மரு கூட தன்னுடைய காதலியின் முகத்தில் இல்லை என்று சொல்வதாக அமைந்த குறளாக அமைகின்றது. ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. மாதர் முகம் போல் ஒளிவிட இல்லையேல் காதலி வாழி. ரைட். அது அந்த "மலரென்ன கண்ணாள் முகம் மொத்தியாயின் பலர்காண தோன்றல் மதி". இதுவுமே பார்த்தீங்கன்னா பாருங்க, திங்களே மலர் போன்ற கண்களுடைய இவளுடைய முகத்தை ஒத்திருக்க நீ விரும்பினீன்னா, நான் வந்து அவள நான் காதலிக்கிறேன். அப்படி காதலிக்க போம்போது, நீ வந்து எனக்கு மட்டும் தான் தெரிய வேண்டும். மற்றவர்களுக்கு நீ தெரியக்கூடாது. ஏன்னா, ஆ நீ வந்து அவளுடைய முகத்துக்கு இணையாக, அவளுடைய அழகுக்கு இணையாக இருக்கணும்னு நீ விரும்பும்போது,
நீ வந்து மத்தவங்களுக்கு வந்து உன்னுடைய முகத்தை காட்டி விடாதே, அப்பொழுதுதான் என்னால் உன்னை காதலிக்க முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த குறள் அமைச்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பான ஒரு குறள். அதைத்தான் அந்த அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் அப்படின்னு சொல்றாங்க. அனிச்ச மலரும் அன்னப்பறவை நீரகம் ஆகிய இவைகள் மாதிரி மெல்லிய அடிகளுக்கு நெருஞ்சி முள் போன்றவை. அப்ப நெருஞ்சி முள் வந்து இன்னமும் மென்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்றாரா? இல்ல எதுவும் குத்திருன்னு சொல்றாரா? அப்படின்னு. ஆனா நான் அந்த நெருஞ்சி முள்ளுடைய பழத்த வந்து நெருஞ்சி பழத்த வந்து நம்ம பார்த்ததில்ல. அந்த நெருஞ்சி பழம்னு குடுக்குறாரு. ஆனா இவங்க உரையாசிரியர்லாம் நெருஞ்சி முள்ளுன்னு குடுக்குறாங்க. அத 2க்கும் வந்து கொஞ்சம் சம்பந்தம் இல்லாம இருக்குது. உரையாசிரியர்களுக்கும் சொல்லக்கூடிய கருத்துக்கும். மற்றபடி ரொம்ப சிறப்பான ஒரு அதிகாரம். புனிதமலர் அவர்கள் ரொம்ப சிறப்பான ஒரு உரையை கொடுத்தாங்க. வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி. மிக்க நன்றி தோழமே. அடுத்து பின்னூட்டம் யாராவது வழங்குறீங்களா? அல்லது நிறைவு பின்னூட்டத்துக்கு போயிடலாம். அப்படின்னா நிறைவு பின்னூட்டம் அளிக்க நல்லாசிரியர் பெருந்தகை நாகராஜன் ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். ஐயா வாங்க. மேனாள் பொதுச் செயலாளருக்கும் மேன்மை மிகு இந்நாள் பொதுச் செயலாளருக்கும் சிறப்பாக மாமன்றத்தை வழிநடாத்தி கொண்டிருக்கிற என்னுடைய உள்ளம் போற்றுகின்ற சிவசுப்பிரமணியம் பெருந்தகை உள்ளிட்ட குழுவினருக்கும் சாத்தூராருடைய சாற்றுரை என்று இன்றைக்கு போட்டிருந்த பதிவுல சிறப்பாக சாற்றுரை செய்கின்ற சாத்தூரார் பெருந்தகைக்கும் ஏனைய அன்பு பாராட்டுகிற அத்தனை அன்பு இதயங்களுக்கும் முதற்கண் வணக்கம். என்ன ஒரு நலம் புனைந்துரைக்க வேண்டும் என்றால் ஒரு காதலிக்க வேண்டும் என்கிற உணர்வை உண்டாக்குது உரை. இவ்வளவு இது உரை கல்லா அல்லது இது உரைகள்ளா என்று பார்த்தால் பின்னூட்டங்கள் இணைந்ததனாலே இந்த உரை கள் சகோதரி புனிதா அவர்களின் உரை கள். அப்படியானால் கள் தோய்ந்திருக்கிற ஒன்று அது கண்ணிலே மட்டும் தோயுமா இல்லை அகக்கண்ணிலும் தோயுமா என்று சொன்னால் ரவீந்திர பாரதி ஐயா உள்ளிட்ட அனுபவசாலிகள் இருப்பதனாலே அது முகம் மட்டும் தோயாது அகமும் தோயும் என்பதை மாமன்றம் மறுபடி உணர்த்தி இருக்கிறது. அப்படியானால் எல்லோரும் கையாளுகின்ற குறளை இந்த மாமன்றம் மிக எடுப்பாக கையாள்கிறது என்பதற்கு காரணம் இவர்கள் ஒட்டியும் வெட்டியும் மிக சிறப்பாக ஆரவாரிக்கும்படி தங்களுடைய உள்ளக்கடக்கையை வைக்கிற பொழுது உண்மையிலேயே மாமன்றத்தினுடைய நோக்கம் பின்னாளிலே ஆய்வுக்கு உகந்ததாக இது பயன்படும் பேழையாக மாறிவிட்டது, பெட்டகம் ஆகிவிட்டது. சகோதரி ரொம்ப அழகா ஒன்றை தெளிவுபடுத்தினார். இத்தனை காலமும் நாம கற்பியலில் இருப்பவர்களை எவ்வாறு நாம ஒரு காதலியாக வழங்க இயலாதே என்று ஒரு வாதத்தை உண்டாக்கினார். அது நான் வழிமொழிகிறேன், உங்களுடைய கருத்தை வழிமொழிகிறேன் புனிதமலர் சகோதரி. இன்னொன்று சாத்தூரார் கேட்டதுல நுசிப்பிற்கு நல்ல படாபறை என்பதை இன்னும் ஆய்வு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எனக்குள்ளே எழுந்தது. இருந்தாலும் நுசிப்பிற்கு நல்ல படாபறைன்னு போடுறார். ஒரு பறையினுடைய முழக்கத்தை சகோதரி தொட்டு காட்டினார்கள். சிலப்பதிகார காட்சியே முரசு அறைதல்ல ஆரம்பிக்குது. அப்போ ஒரு குறிஞ்சி பண்ணோ ஒரு விளரி பண்ணோ அல்லது ஒரு அவ்வளவு நிலத்திற்கு வழங்குகிற பண்கள் இருந்தாலும் கூட அந்த பறை என்பது ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு விதமான பறை அமைகிறது. சகோதரர் ஒருவர் கேட்டார், என்ன எப்ப பார்த்தாலும் இந்த செண்ட மேளத்தை கொண்டாடுறீங்க நீங்க? கோபமா கேட்டார் எங்க மாவட்டத்துல. ஏன்னா எங்களுக்கென்று இருக்கக்கூடிய பறை என்று சொல்லுகிற தமிழருடைய வழக்காராகிய பறையை ஒலிப்பதை விட்டுவிட்டு கொடுந்தமிழர் பன்னீர்சேர் நிலத்து வழங்குகிற சேரநாட்டினுடைய செண்டை மேளத்தை இங்கே கொண்டு வருவானேன் என்று அவர் கேட்டார். அப்போ இருமுக முரசு என்று நம்மிடத்துல இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் இதனுடைய நோட்ஸ் எப்படி இருந்தாலும் நாம் நம்மை பொறுத்தளவில் இசையில எனக்கு அறிந்த அளவில் எனக்கு ஈடுபாடு உண்டு இசையில. அப்போ இருமுக முரசு என்கிற ஒன்றை தபேலான்னு இன்றைக்கு நாம் வழங்குகிற ஒன்றை இருமுக முரசு என்று அந்த காலத்திலே தமிழர்கள் புழங்கத்தான் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட இங்கே பார்க்கிறோம் நுசிப்பிற்கு நல்ல படாபறை, ஏன்னா கால்களையா பெய்ந்தாள் என்று
அதை அன்வயப்படுத்தி உரைக்காரர்கள் கையாளுவதை பார்க்கிறோம். அப்போ நுசுப்பு உடைய வேண்டும் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அந்த நுசுப்பினுடைய இயல்பு இருக்கும் என்பதை மிக நேர்த்தியாக கொண்டு வருகிறது ஒரு நோக்கமாக இருந்தால் இடையோ இது இருப்பது போல் இருக்கிறது என்கிற ஒரு கருத்துக்கும் நாம இடம் தர இருக்கிறது. அதை கம்பன் எழுதுகிற பொழுது பொய்யோ எனும் இடையாள் என்று போடுறார். மையோ மரகதமோ என்கிற பாடல்ல பொய்யாகிய இடை ஒருவருக்கு இருக்குமானால் அது உடையத்தான் செய்யும். அந்த அளவிற்கு மென்மையோ மேன்மையோ உடையதாகிய அந்த நுசுப்பை அந்த திருக்குறள் பல கோணங்களிலே பார்ப்பதற்கு இடம் தருகிறது என்பதை மன்றத்திலே பதிய ஆசைப்படுகிறேன். அப்படியானால் ஒரு அத ரொம்ப அழகா பாடல் சமயத்துல பார்க்கிறோம். பிரம்மன் கஞ்சன்னு சொல்றான் அந்த இடையை படைத்ததுனால. ஆனால் சற்றே மேல் நோக்கி பார்த்தேன் பிரம்மன் வள்ளலடி என்று எழுதுகிறான். அப்போ திரைத்துறையில இடையையும் முலையையும் பொருத்தி காட்டுகிற பொழுது பிரம்மா படைப்பதாக கருதுகிற ஒன்றிலே ஒன்று கஞ்சத்தனமா இருக்குது. ஒருவேளை அவன் கஞ்சத்தில் உட்கார்ந்து இருப்பதனால கஞ்சனோ என்னவோ என்று நான் கருதினேன். அப்படித்தான் சாத்தூரார் கேட்கிறார், நம்மை பொறுத்தளவில் ஏன் இந்த இடைக்கு இவ்வளவு இடைவெளி இல்லாத விவாதம் என்று பார்த்தால் இது சமவெளி இல்லாத விவாதம். வானத்துக்கு சமவெளி ஏது? தொட்டுவிட நினைப்போம், ஆனால் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படித்தான் இந்த இடை இருப்பது போல் இருக்கும், ஆனால் இல்லாது இருக்கும். அது ரொம்ப அழகா சொல்லும் பொழுது மெல்லை பூங்கொடி வளைத்து மெல்லிய பூங்கொடி வளைந்து மலர் மேனியை கொஞ்சம் அணைத்து என்கிற பாடல் அப்படியே காதுக்குள்ளார நுழைந்தது சகோதரி. நீங்க உரை நிகழ்த்தும் பொழுது நான் அதை தான் அந்த பாடல் தான் நினைச்சுக்கிட்டேன். இடையோ இல்லை இருந்தால் முல்லை கொடி போல் மெல்ல வளையும். அதுவே கவியரசனுடைய பாடலும் நினைவுக்கு வந்தது. ஆனால் என்ன ஒன்று நான் கேட்ட பாடலா இருக்குது, ரவீந்திர பாரதி ஐயாவோ சிவசுப்பிரமணிய ஐயாவோ கண்டு ரசித்த பாடல். ஏன்னா அவங்க காலத்து பாடல்கள் அது. இருந்தாலும் பேதுற்றாள். ஏன்னா குவளை உண்கண் கழுழ்ந்ததான், அழுததுனால அவள் பேதுற்றாள். காதலன் மேல் கொண்ட அவளுக்கு மாற்றம் நிகழும்படியாக அந்த கோழைக்கண்ணை பற்றி அகநானூற்றிலே பார்க்கிறோம் சகோதரி. ஆகையினாலே உங்களுடைய உரை உண்மையிலேயே நல்ல உரைன்னா அப்படித்தான், நிறைய சிந்தனைகளை கிளற வேண்டும் சகோதரி. உங்களுடைய உரை மிகவே மிகவே என்னை கவர்ந்தது. அதே நேரத்துல உங்க உரையில நான் ஒன்றை நேர்த்தி என்று சுட்ட வேண்டாம். இந்த மன்றம் என்ன கருதுகிறதோ அதை நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள். அதை எங்க ரவீந்திர பாரதி ஐயா சொன்னாங்க மிக சரியாக. ஆண் வர்ணிப்பதை எவ்வாறு ஒரு பெண் உள்வாங்கி எழுத முடியும் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே உங்களை பாராட்டுகிறேன். அதே நேரத்தில் சிவசுப்பிரமணிய ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு திருக்குறளை நாம் பார்க்கிற பார்வை புதியதாக இருக்கலாம், ஆனா திருக்குறளுக்கு என்கிற ஒரு வைப்பு இருக்கும் என்று அடிக்கடி வலியுறுத்தி சொல்லுவார்கள். அது இந்த அதிகாரத்திலே உங்களால புதுப்பிக்கப்பட்டது சகோதரி. ஆகையினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். ஒன்றே ஒன்றை சொல்ல வேண்டாம், அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பிள்ளைத்தமிழ் நான் 1988 எழுதினேன். அப்போ என்னுடைய முதல்வர் கேட்டாங்க, நீ இன்னும் பீலிட்டே முடிக்கல, எப்படி நீ பிள்ளைத்தமிழ் எழுதலாம், உனக்கு விருத்தம் என்றால் என்ன என்று தெரியுமா என்று கேட்டார்கள். அப்ப நான் சொன்னேன், 8ஆம் வகுப்பு விடுமுறையிலேயே கோடை கால விடுமுறை போட்டியில தாத்தா விருத்தம் இப்படிலாம் எழுதணும் என்று சொல்லி கொடுத்தார். ஆகையினால நான் 8ஆம் வகுப்பு விடுமுறையிலேயே 51 பாடல்கள் எழுதி மாநில அளவில் வெற்றி பெற்றவன், எனக்கு விருத்தம் என்பது நன்றாக தெரியும் என்று 1988 அவரிடத்துல பதிந்தேன். ஏன் இதை நினைவுபடுத்துகிறேன்? என்னுடைய பிள்ளைத்தமிழை 2 பேராசிரியர்களிடத்துல அழித்து அதை ஆய்வு செய்து சொன்னார். அப்ப அம்புலி பருவத்தில் ஒன்றை எழுதுகிறேன். நான் இன்றைக்கு ஆச்சரியமா வியந்து பார்த்தேன். சகோதரி, உண்மை இது, நான் சொல்லுவது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. நீங்க சொல்லுகிற பொழுது ஒரு மதியை சாத்தூரார் சொன்னார் பாருங்க, ஒரு நிலவை இவ்வாறெல்லாம் பார்க்க முடியுமா? அதை ரவீந்திர பாரதி ஐயா தொட்டு காண்பித்தார். எல்லாரும் கண்ணீர் பொது உண்பர்னு நேத்திக்குத்தான் சொன்னேன். எல்லாரும் பார்க்கும்படியாக இருக்கக்கூடிய தனக்கே உரியதாகி, நேத்திக்கு முந்தா நாள் பார்த்தோம், தம்மில் இருந்து தமது ஊன் உண்டற்றாள், தன்னுடைய பங்கை அவன் சாப்பிடுவானே அதை போல என்று முன்னாடி அதிகாரத்துல பார்த்தோம். சகோதரி, உங்களுடைய உரையிலிருந்து நான் என்னுடைய பிள்ளைத்தமிழை மீள நினைந்து பார்த்தேன், மறுபடியும் எடுத்து பார்த்தேன். நான் 1988 எழுதி வெளியிட்ட நூல் அது. அதை பார்த்தா அம்புலி பருவத்துல நான் உயர்வா சொல்லணும், நீ ஆடவான்னு சொல்லணும், சாமபேத தான தண்டத்துல
நீங்கள் நன்கு அறிந்ததுதான். நாங்க தண்டனை கொடுப்பதாக ஒன்றை எழுதுகிறேன். அப்போ ஆசிரியர் இந்த திருக்குறளை அப்படியே கையாண்டிருக்கிறேன். உங்களை நான் என்னதான் சொல்லி பாராட்டுறதோ தெரியல. ஆசிரியர் நானு 1988 எதை நினைந்து எழுதினேனோ தெரியல. 2025 உங்களாலே மேலே என்னுடைய அம்புலி பருவத்தை எடுத்து பார்த்தேன். சகோதரி, உங்களால ஒரு உலாவுல ஒரு மங்கை காதலிப்பது எப்படி இருக்கும், அல்லது மங்கையை காதலிப்பது எப்படி இருக்கும் இல்லையா? 7 பருவ பெண்கள் உலா போகிற மன்னனை பார்ப்பார்கள் இல்லையா? ஆகையினாலே உங்களாலே உலாவை நினைந்து கொண்டேன், உங்களாலே சிற்றிலக்கியங்களை நினைந்து கொண்டேன். மெத்த பாராட்டுக்குரிய உரை. நன்றி. ஒன்றே ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். யானை அங்க இருக்கிற கல்லை உறிஞ்சி சாப்பிட்டுடுது. அந்த யானை சாப்பிட்ட உடனே அந்த நிலா இருக்குல்ல வானத்துல, தும்பிக்கையை எடுத்து அப்படியே அசைக்கிறதா. அப்போ இது ஒரு காட்சி நாம் பரணியில பார்க்கிறோம், பரணி இலக்கியத்துல. அப்போ இயற்கையோடு இயைந்து வாழ்கிற பொழுது நம்முடைய ரசனை உண்டாகிறது, நம்மிடத்திலே ரசவாதம் உண்டாகிறது. ஆனால் அதை சொல்லுவோர் சொன்னால் தமிழ் சொந்தம் கொண்டாடும். சகோதரி, மிக நேர்த்தியாக சொன்னீர்கள். வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்களுக்கு நன்றி ஐயா. நன்றி ஐயா. மிக்க நன்றி நல்லாசிரியர் பெருந்தகை. மாணவ பருவத்திலேயே பிள்ளைத்தமிழ் எழுதி பேர் பெற்றிருக்கிறீர்கள், ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து நிறைவா எதுவும் சொல்றீங்களாம்மா? உரையாளர் முனைவர் புனிதமலர் நிறைவா சொல்லணும்னு சொல்லிடலாம், நீங்க சொல்லலாம். அடுத்து நிறைவுரையாக பொதுச் செயலாளருக்கு போகணும். இங்க ஏதாவது நிறைவா சொல்லணும்னு சொல்லுங்க. இல்லைங்கய்யா, இவ்வளவு தூரம் ஒவ்வொரு குறளையும் தனித்தனியா எடுத்து வச்சு அதுல உள்ள நிறை குறை அதை எல்லாத்தையும் ஆராயறதுங்கிறதே பெரிய விஷயங்க ஐயா. இப்ப நான் பார்த்த பார்வைக்கும் இப்ப ஒவ்வொருத்தர் பேசும்போதும் இதை இப்படி பார்த்திருக்கலாமோ, நம்ம இதுல விட்டுருக்கோமோ அப்படிங்கிற எண்ணத்தை இப்ப எனக்குள்ள இந்த ஒவ்வொருத்தருடைய உரைகளும் உள்ள அதை பாய்ச்சிருக்கீங்க. சொல்ல போனா நம்ம கோணத்தை கொஞ்சம் மாத்தணும், நம்ம இன்னும் கூட வேற விதமா கூட பார்க்கலாம், இன்னும் கூட ஆழமா சிந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை இன்னைக்கு எல்லாருமே தூண்டிருக்கீங்க. அதுதான் உண்மை. இது ஒரு ஆய்வுக்கு மேல் ஆய்வுக்கான களங்களா இனி நான் பாக்குறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததுக்காக மிக்க நன்றிங்க ஐயா. எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். மிக்க நன்றி முனைவர் பெருந்தகை. ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். உங்கள் பேர் ஒண்ணு இருந்தாலும் தமிழ்னு போட்டிருப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அதற்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இதுக்கு காரணம் என்னுடைய கணவர் தாங்கய்யா. அவங்க டக்குனு அவசரமா சரி தமிழ் நேம் போட்டாங்க. சரி அப்படியே இந்த அடையாளம் தான் நம்மளுடைய அடையாளம் இல்லைங்கய்யா? ஆமா, அந்த அடையாளம் தான் நம்மளோட எல்லாருடைய அடையாளம். அதுல தமிழ்ல திருக்குறள் ரொம்ப முதன்மையான அடையாளமாக இருக்கிறது. அதைத்தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நிறைவுரை வழங்குவதற்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் டாக்டர் அறம் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முற்றுதல் செய்த சிவப்பிரியாக்கு நன்றி. ரொம்ப அருமையா சொன்னாங்க. சொன்ன எல்லா குறளும் மிக தெளிவாக தெரிந்தால்தான் இவ்வளவு அருமையாக சொல்ல முடியும். மிக அருமையா சொன்னாங்க. புனிதமலர் அம்மா ரொம்ப நன்றிப்பா. தொடர்ந்து குறளை படிங்கள். நல்ல உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள். அதுக்கடுத்து புனிதமலர் அம்மா ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஒவ்வொரு குறளையும் நலம் புனைந்துரைத்தல், அது காதலினுடைய நலத்தை உயர்வாக உரைக்கக்கூடிய இந்த அதிகாரம் ஒரு பெண்ணே சொல்வது என்பது மிக நாகரீகமாகவும் மிக தெளிவாகவும் என்னென்ன விவரங்கள்லாம் இருக்குன்றதை மிக அருமையா சொன்னாங்க. அந்த குறள் பொதுவா ஒவ்வொரு இயற்கையோடு பெண்ணுடைய உறுப்புகளை ஒவ்வொன்றையும் சொல்லி போறது. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இயற்கைக்கும் அவளுக்கும் ஒன்னா இருக்குன்னு சொல்லி மதியம் மடந்தை போகணும் அறியா பதியின் கலங்கிய மீன் சொல்றப்ப வள்ளுவரிங்க கொஞ்சம் இயற்கைக்கும் அந்த பெண்ணோட காதலியின் முகமும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு திருப்பி ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு திருப்பி மாத்துற மாதிரி இருக்கு. அடுத்ததெல்லாம் அருவாய் நிறைந்த அவிர்மதிக்கு போல மறு உண்டோ மாதர் முகத்துன்னு சொல்லி திருப்பி போயிடுறாரு. இயற்கையை விட இவள் தான் அழகு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணுடைய மென்மை, பெண்ணுடைய பாதம்,
எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. தோல் எப்படி இருந்தது, கண் எப்படி இருந்தது, அந்த குவளை மலர்கள் இந்த அவளுடைய இடை எப்படி இருந்தது. இன்னைக்கு அந்த விவாதம் பறைன்றது மகிழ்வுக்கும் பறை இருப்பாங்க. அவங்க சொன்ன மாதிரி சாப்பறையும் இருக்கும். திருமணத்தின் போதும் பறை இசைக்கும். அதையெல்லாம் நம்ம இது பண்ணலாம். அதுல பாதம் அந்த அனிச்ச நெருஞ்சி முள், அப்புறம் நம்ம நெருஞ்சி முள் காட்டுல நடக்கும் போது தான் தெரியும். அது குத்துனா பயங்கர வலி இருக்கும். ஆனா அடுத்ததுல லேசா கால தேய்ச்சிட்டாலே போயிடும் அந்த முள்ளு. ஆனால் அந்த அனிச்சம் பூவும் அந்த அன்னத்தின் தூவியும் கூட நெருஞ்சி முல்லை போல இருக்கின்றது. இதெல்லாம் பார்க்கிறப்ப நமக்கு ஒரு வாலியினுடைய ஒரு பாட்டு தெய்வத்தாய் நினைக்க, ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிர் இல்லை. அவர் அதே இத வந்து ஒரு பெண்ணினுடைய முகத்தில் உள்ள குளிர் போன்ற இது வந்து நிலவுல இல்ல என்பார். இங்க வந்து ஒளியை சொல்வார். நமக்கு வந்து உன்ட்ட மறு இருக்கு. ஆனா என்னுடைய காதலிட்ட மறு இல்ல அவளுடைய முகத்திலன்னு சொல்லி. அடுத்த வார்த்தை வந்து அவள் கண்ணை பார்த்தேன், மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லைன்னு சொல்லுவார். இதுவும் இந்த அதிகாரத்தை வாலி அப்படியே ஒரு சினிமா பாடலாக மாற்றி இருக்கிறாரோ என்பதையெல்லாம் நமக்கு. அப்புறம் இன்னொரு பாட்டு கூட வரும். என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளையவளா மூத்தவளா அப்படின்ற ஒரு பாட்டு கூட அவரு பட்டுக்கோட்டையில் நினைக்கிறேன். இந்த பாடல்கள் எல்லாம் நமக்கு இந்த அதிகாரத்திலிருந்து இது வருகிறது. ஒரு இயற்கையோடு ஒரு காதலியினுடைய முகத்தை இயற்கைக்கு அதிகமாக காதலியை சொல்லக்கூடிய ஒரு 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 பெண் வந்து ஆணை எப்படி சொல்லியிருப்பாங்க. இந்த காலத்தில் ஒரு வர்ணனைகள்லாம் மாறி இருக்கின்ற அந்த உரையாளர் சொன்னது போல உண்மைதான். இப்படியெல்லாம் யாரும் இந்த காலத்துல சொல்றதில்லை. ஆனாலும் இதில் பல இதுகள் இன்னைக்கும் நிலவு பத்திய பாட்டை இன்னைக்கு நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய வந்துகிட்டே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப சமீபத்தை நிலவை கூட்டி வா கட்டிலில் கட்டிவே அப்படின்னு ஒரு பாட்டு போகுது. இப்படி இன்னமும் கவிஞர்கள் நிலவையும் பெண்ணையும் இணைத்து எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த இது போல. ஆனா இதுல சொன்ன மாதிரி அனிச்சம்பூவும் அந்த அன்னப்பறவையும் சொல்றது இல்ல. மத்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. மிக அருமையான உரை. ஐயாவினுடைய நாகராஜன் ஐயா அந்த காலத்திலேயே இதையெல்லாம் எழுதியிருக்காரு என்பது, அது பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்காரு என்பதெல்லாம் மிக ஆச்சரியப்படத்தக்க அவருடைய மேன்மையை காட்டுகிறது. அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி பொதுச்செயலாளர் அவர்களே. நாளைய நிகழ்வு நாளைக்கு அறிவிச்சிருக்கலாம். நாளைக்கு அறிவிச்சிடலாங்க. நாளைய நிகழ்வு நாளைக்கு அறிவிக்கப்படும். நான் 1-2 வார்த்தைகள். அதாவது காணின் குவளை கவிழ்ந்து நிழல் நோக்கும். வைரமுத்து தலையை குனியும் தாமரை அப்படின்னு சொல்லுவாப்புல. பொதுவா எல்லா பூக்களுமே காம்பு வந்து அந்த பூவை தாங்கிக்கிடாது, கொஞ்சம் சாஞ்சே தான் இருக்கும். அது வந்து இயற்கை. அதை வந்து தலையை கவிழ்ந்து தலை குனிஞ்சு இருக்கிறது மாதிரி, வெட்கப்பட்டு நாணப்பட்டு தலை குனிஞ்சு இருக்கிறது மாதிரி சொல்லுவது ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது. திருவள்ளுவர் சொன்னதை தான் இன்னைக்கும் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த காம்பு, எல்லா பூக்களுமே ஒரு காம்புல தான் இருக்கு. அது வந்து பாரம் தாங்க முடியாம இது பண்ணது இதா இருக்கு. ஆனா இது இப்ப வைரமுத்து வந்து புதுசா ஒரு கற்பனையோட எழுதுவாரு. ஒற்றை காலிலே பூக்கள் நிற்பது உன் கூந்தலில் நின்றாடத்தான். ஒற்றை காலில் நிக்கிறது என்ன? தவம் செய்யறது மாதிரி. ஒற்றை காலில் நின்று தவம் செய்யறது மாதிரி உன்னுடைய கூந்தலில் வந்து நின்றாடுவதற்கு தான் அந்த பூக்கள் தவம் செய்கின்றனவோ அப்படின்னு எழுதியிருப்பாரு. பிறகு சிந்து மழை துளி மண்ணில் வீழ்வது உன் கன்னத்தில் முத்தாடத்தான். அது எப்படி? அந்த மழை துளி வந்து இந்த பெண்ணுடைய கன்னத்தில் விழுது எதுக்கு? முத்தாடத்தான் அப்படின்னு ரொம்ப நயமாக எழுதியிருக்கிறார். இன்னும் ஒண்ணு ஐயா, அந்த வைரமுத்து சொல்றாரு பாருங்க. வைரமுத்து திருவள்ளுவர் பூ வந்து தவம் இருக்குதுன்னு சொல்றாருல ஒற்றை காலில். அது அவரு ஏற்கனவே கம்பர் சொல்லிக்கிறார். அதாவது ஆமா, அவ கைகேயி படுத்துட்டு இருக்கிறா. அவளுடைய பாதங்களுக்கு தன்னை ஊமையாக சொல்ல புலவர்கள் ஊமையாக பாட வேண்டும் என்று கருதி தாமரை பூ தவம் இருக்குதாம். தாமரை பூ தண்டு எப்படி இருக்கு? ஒரே ஒரு தண்டு. அது ஒற்றை காலில் தவம் இருக்குதாம். எதுக்காகன்னா தன்னை கைகேயனுடைய பாதங்களுக்கு ஊமையாக பாட வேண்டும் என்று தாமரை மலர் தவம் இருக்கிறது ஒற்றை காலில் அப்படின்னு கம்பர் சொல்றார். அதுல இருந்துதான் எடுத்து வைரமுத்து சொல்றார். சிறப்புதான்.
சிறப்பு, மிக்க சிறப்பு நன்றி, தான். மிக்க நன்றி. எல்லாருமே நம்ம சங்க இலக்கியத்திலிருந்து தான் எடுத்து எழுதுறாங்க. அடுத்து புணர்ச்சி மகிழ்தல் என்ற அதிகாரத்திற்கு அடுத்து நலம் புனைந்துரைத்தல் என்ற அதிகாரத்தை வச்சிருக்கிறார். நலம்ங்கிறது அழகை குறிக்கிறது, அழகை மிகைப்படுத்தி சொல்லுவது, அழகை மிகைப்படுத்தி சொல்லுவது. ஏன் ஆண் சொல்றான், காதலன் சொல்றான், காதலி ஏன் சொல்லல அப்படிங்கிறதுல ஒரு உடற்கூறு வாய்ந்த ஒரு நுட்பம் இருக்கிறது. இதுவும் வந்து நான் அதாவது அதிக இன்பம் அடைந்தவர்கள், புணர்ச்சியினால் அதிக இன்பம் அடைந்தவர்கள் அமைதியாக தான் இருப்பாங்க. நிறைகுடம் ததும்பாதுன்னு சொல்லணும்ல, அத மாதிரி. ஆமா ஆமா. இப்ப இது வந்து தலைவன் வந்து அந்த அளவுக்கு இன்பம் அடைய மாட்டான். அதாவது அதுக்கும் வைரமுத்து ஒரு பாடல் எழுதியிருக்காரு பாருங்க. ஆணின் தவிப்பு அடங்கிவிடும், பெண்ணின் தவிப்பு தொடங்கிவிடும். ஆணின் தவிப்பு அடங்கிவிடும், பெண்ணின் தவிப்பு தொடங்கிவிடும். அதாவது ரொம்ப நேரம் இன்பம் காட்டுறது பெண்ணுதான் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு. அந்த இது முழுவதும் திருவள்ளுவர் கற்பனை நயத்தோடு எழுதியிருக்கிறார். அதாவது இயற்கையை வச்சுக்கிட்டு கற்பனை தான், முழுக்க முழுக்க கற்பனை, மிகைப்படுத்தி சொல்லுது. காதலன் காதலினுடைய உடம்பு மிகைப்படுத்தி சொல்லுவது ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனா ஒண்ணு குறிப்பிட விரும்புகிறேன். இதை வந்து ஏதோ கள்ளையோ சாராயத்தையோ குடிச்சிட்டு குடி போதையில உளர்றதா கவனிக்க நினைக்க கூடாது. இது வந்து தலைவன் வந்து நெஞ்சத்தில் உள்ளதை, மனத்தில் உணர்ந்ததை, அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறான், அவ்வளவுதான். இன்னும் சொல்லணும்னா ஒரு பாட்டுல காதலன் காதலியும் இணையும் போது காதலன் வந்து காதலிய ஐயாம்மா, காதலி வந்து காதலனை அம்மா அப்படிம்பாப்புல. அதெல்லாம் நுட்பங்கள், ரொம்ப அந்த வாழ்வியலின் நுட்பங்கள் என்று சொல்ல தோன்றுகிறது. இன்றைக்கு இந்த அதிகாரத்தை நிறைவாக உரை மூலமும் பின்னூட்டமும் முற்றுதல் உரை மற்றும் பின்னூட்டங்கள் மூலம் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. சொல்லுங்க சொல்லுங்க. நெருஞ்சி பழத்தை பத்தி நம்ம சாத்தூர்வார் சொன்னாரு, அவர் பார்த்ததில்லைன்னு. எங்க ஊர் பக்கம் சாலையின் 2 பக்கமும் நெருஞ்சி அப்படியே மஞ்சள் காசுகள் மாதிரி பூத்து இருக்கும். பூ ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அது காயாகி இப்போ பழம்ன்றது எப்படின்னா, உங்களுக்கு தென்னை முத்தி போய் கொப்பரையாகுது இல்லையா, தானா முத்தி மரத்துல இருந்து விழுகுது. அதை என்ன சொல்லுவாங்கன்னா கிராமத்துல, தென்னம்பழம் விழுந்துருச்சுன்னுவாங்க. தேங்காவே பழுக்குமா? பழுக்காது. ஆனா பேச்சு வழக்குல முற்றிய தேங்காயை பழம்னு சொல்றது மரபு. அதுபோல இந்த நெருஞ்சி பூவானது காய் வைத்து அந்த காய் முற்றி அது அப்படியே கரடு முரடா ஆயிடும். அது சுத்தியும் முள்ளு இருக்கும். காலில் பட்டுச்சுன்னா உயிர் போற மாதிரி வலிக்கும் நெருஞ்சி முள். அது முன்ன எங்க பக்கத்துல நிறைய இருக்கு, இப்ப கூட இருக்கு. நான் உங்களுக்கு படம் எடுத்து அனுப்புறேன் அந்த நெருஞ்சி பூவை. அதனாலதான் இந்த மென்மையான அனிச்ச பூவும் மென்மையான அன்னத்தின் இறகும் அவளுடைய மென்மையான பாதங்களுக்கு நெருஞ்சி முள்ளாக குத்துகிறதுன்றார். அது பழம்ன்றது ஒரு மரபு. முற்றிய தேங்காயை பழம் என்று சொல்வது போல முற்றிய நெருஞ்சி முள்ளை அது காய் முட்டுச்சுன்னா சுத்தியும் அதை சுற்றியும் முள்ளு இருக்கும். அது நெருஞ்சி பழம்னு ஒரு மரபு கருதி சொல்றாரு வள்ளுவர். நன்றி நன்றி நன்றி. மிக்க நன்றி மேனாள் பொதுச்செயலாளர் அவர்களே. அதாவது நெருஞ்சி முள்ள வந்து நான் பார்த்திருக்கிறேன். அது நெருஞ்சி பழம்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பழம் எதுவும் இருக்கு? அதேதான் பழம்ன்றாரு. நான் சொன்னேன் தென்னை முட்டினால் தென்னம்பழம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி நெருஞ்சி முட்டினால் நெருஞ்சி பழம்னு ஒரு கவித்துவமா சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. நன்றி நன்றி நன்றி. அந்த பூக்கள் கூட காதலியின் கால்களுக்கு முள் போல தோன்றுகிறது. அதனாலதான் அந்த காலத்துல, அதாவது காலணி கண்டுபிடிக்காத காலத்துல தலைவன் முன்னாடி நடந்து போவான், தலைவி பின்னாடி நடந்து போவான். பொதுவா ஆண்களுடைய கால்கள் பெரிதாக இருக்கும், பெண்களுடைய கால்கள் சிறிதாக இருக்கும். ஒரு பாதுகாப்பு. அவன் வந்து முள்ளு குத்துனா அவன் பட்டுக்கிட்டுதான் பெண்ணுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்குறான். அதுக்காக தான் தலைவன் முன்னாடி போறது, தலைவி பின்னாடி போறது. அந்த
அது அந்த முறையில தான் வச்சிருக்காங்க. இப்ப இணையர் ஆண்மான் இணைந்து போறாங்க. அது இல்ல, ஆண்மான் கலங்கிய நீரை குடிச்சு தெளிந்த நீரை பெண்மானுக்கு குடிக்க விடுதான். அந்த மாதிரி. ஆமா. சுனைவாய் சிறுநீரை ஆமா. அந்த மாதிரி நாலடி ஈரடியாய் நடந்தது என்ன அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ரொம்ப அருமை. இன்னைக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இந்த இணையவழி நிகழ்வு நிறைவுற்று இருக்கிறது. நாளையும் இதே போல் இன்னும் பலரோடு இணைந்து இந்த இணையவழி நிகழ்வை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு நன்றி.